அண்மை செய்தி திருப்பத்தூர் சாமநகர் பகுதியில் உள்ள பள்ளியில் காவலாளியை சிறுத்தையானது தாக்கியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் அமுதஜீவன் வழங்க கேட்கலாம். அமுதஜீவன், என்ன நடந்தது? விவரங்கள் என்ன? மனோகர் ராஜலட்சுமி, திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சி உட்பட்ட சாமநகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் சிறுத்தை நடமாட்டம் இருந்து வந்தது. அது அந்த பகுதியில் அந்த வீட்டினர் இருப்பவர்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளார்கள். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வனத்துறை சிறுத்தையை தேடி சென்றபோது இந்த நிலையில் சிறுத்தை அருகே உள்ள மேரி மார்க்கெட் ஸ்கூலில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அங்க அருகாமையில் உள்ள சிஎஸ்ஐ, ஒய்எம்சி, மேரி மார்க்கெட் உள்ளிட்ட பள்ளிகளுக்கு உள்ளாமல் பள்ளியில் குழந்தைகள் பாதுகாப்புடன் வெளியே விடாமல் வைக்கப்பட்டது. போலீஸ் பாதுகாப்புடன் இருந்து வருகிறார் என்று குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி. அமுதஜீவன், வனத்துறை தரப்பில் அங்கு ஏதேனும் சிறுத்தை பிடிக்கும் பணிகளில் ஈடுபட்டிருக்காங்களா? விவரங்கள் என்ன? வனத்துறை அதிகாரி சோலைதாசன் அங்க வலையை எடுத்து அங்க அந்த சிறுத்தைக்கு வலை போட்டு தேடி வருகிறார்கள். போலீசார் பாதுகாப்பிலும் வனத்துறை அதிகாரிகள் பாதுகாப்பிலும் அந்த சிறுத்தை தேடி வரார்கள். உள்ள பதுங்கி இருக்கிறது. அங்கிருந்து அவங்கள பதுங்கி இருக்கிற சிறுத்தையை வலை மூலமாக பிடிக்கிறதுக்காக பாதுகாப்புன்னு இருந்து வரார்கள். ராஜலட்சுமி. அமுதஜீவன், சிறுத்தை எங்கிருந்து பள்ளிக்குள் நுழைந்திருக்கிறது? அது குறித்த விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கா? அது எங்கிருந்து வந்துச்சுன்னு தெரியலங்க. தற்போது பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஒரு வீட்டுல பதுங்கி இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐ ஸ்கூல் ஒண்ணு இருக்கு. அங்க ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் பார்த்திருக்காங்க. பார்த்த உடனே அங்கிருந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல அங்கிருந்து தாவி ஒரு வீட்டுல இருக்கு. அந்த வீட்டுல இருந்ததை பார்த்த உடனே அங்க இருக்கிற ஆட்டோ ஓட்டுநர்கள் போலீசார்கள் தகவல் கொடுக்குறாங்க. தகவலின் பேர்ல வனத்துறை அதிகாரிகள் கொடுக்குறாங்க. வனத்துறை அதிகாரிகள் அங்கிருந்து விரைந்து பார்க்கும்போது அங்கிருந்து தாவி கவர்மெண்ட் ஸ்கூல்ல தாவி விழுது. அப்போ அங்க போலீசார் வனத்துறை அதிகாரிகள் அங்கிருந்து தேடி வராங்க. தேடி செஞ்ச உடனே இப்போ உடனே அதே இடத்துக்கு திரும்ப இருக்குது மேடம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அமுதஜீவன். திருப்பத்தூரில் சிறுத்தை ஒன்று பள்ளிக்குள் புகுந்துள்ளது. காவலாளியை சிறுத்தையானது தாக்கியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திருப்பத்தூர் சாம்நகர் பகுதியில் உள்ள பள்ளியில் சிறுத்தை காவலாளியை தாக்கியுள்ளது. சிறுத்தை தாக்கியதில் படுகாயமடைந்த காவலாளி தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகியுள்ளது. மேரி இமாக்குலேட் பள்ளி வளாகத்தில் காவலாளியை சிறுத்தையானது தாக்கியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சிறுத்தை நடமாட்டத்தை அடுத்து பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பத்தூர் சாமநகர் பகுதியில் உள்ள பள்ளியில் சிறுத்தை ஒன்று காவலாளியை தாக்கியுள்ளது. காயமடைந்த காவலாளி தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பள்ளி மாணவ மாணவிகள் பத்திரமாக அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. மேரி இமாக்குலேட் பள்ளி வளாகத்தில் சிறுத்தை ஒன்று காவலாளியை தாக்கியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். சிறுத்தை நடமாட்டத்தை அடுத்து பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தற்போது தகவலானது வெளியாகியுள்ளது. திருப்பத்தூர் சாம்நகர் பகுதியில் உள்ள பள்ளியில் சிறுத்தை ஒன்று காவலாளியை தாக்கியுள்ளது. காயமடைந்த காவலாளி தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. மேரி இமாக்குலேட் பள்ளி வளாகத்தில் சிறுத்தை ஒன்று காவலாளியை தாக்கியுள்ளது. காயமடைந்த காவலாளி தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிறுத்தை நடமாட்டத்தை அடுத்து பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. திருப்பத்தூர் சாமநகர் பகுதியில் உள்ள பள்ளியில் காவலாளியை சிறுத்தையானது தாக்கியுள்ளது. சிறுத்தை தாக்கியதில் படுகாயமடைந்த காவலாளி மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. மேரி இமாக்குலேட் பள்ளி வளாகத்தில் சிறுத்தை ஒன்று காவலாளியை தாக்கியுள்ளது. காயமடைந்தவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் சிறுத்தை நடமாட்டத்தை அடுத்து பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் மீனாட்சி சுந்தரம் வழங்க கேட்கலாம். மீனாட்சி சுந்தரம், காவலாளியை சிறுத்தை ஒன்று தாக்கியுள்ளது, விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. திருப்பத்தூர் நகராட்சிக்குட்பட்ட சாமநகர் பகுதியில் வீட்டில் நடமாடி கொண்டிருந்த சிறுத்தை அருகே உள்ள பள்ளியில் தாவி வாட்ச்மேனை தாக்கியதில் தலையில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்த தகவலானது திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சிக்குட்பட்ட சாமநகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில்
சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற வனத்துறையினர் சிறுத்தையை தேடி வந்த நிலையில் வீட்டில் இருந்த சிறுத்தை அருகே உள்ள மேரி ஹீமோக்லேட் பள்ளி வளாகத்தில் தாவியது. அப்போது அங்கிருந்த வாட்ச்மேன் கோபால் என்பவரின் தலையில் தாக்கியதால் அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுமதித்தனர். மேலும் அருகே உள்ள CIC, YMCA, டான்பாசிகோ உள்ளிட்ட பள்ளிகள் உள்ளதால் பள்ளிகளில் உள்ள குழந்தைகள் பாதுகாப்பாக வெளியே விடாமல் பள்ளியிலே வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இது குறித்து போலீசார் பள்ளி வளாகம் முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். ராஜலட்சுமி, இச்சம்பவமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீனாட்சி சுந்தரம், சிறுத்தை நடமாட்டம் ஏற்கனவே வனத்துறைக்கு இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டதா பதிவு பண்ணியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது காவலாளியை சிறுத்தையானது தாக்கி இருக்கிறது. மேலும் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் இருக்க வனத்துறை சார்பாக என்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க? வனத்துறையினர் தங்களுடைய குழுவினரோடு சிறுத்தையை பிடிக்கும் வகையில் கூண்டுகள் அமைப்பது குறித்தும் மற்றும் பல்வேறு பாதுகாப்பு பணிகள் குறித்தும் ஈடுபட்டுள்ளனர். மேலும் போலீசார் அங்கு காவல் பணியில் மேலும் ஏதாவது அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்கும் வகையில் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகள் உள்ளே உள்ளனர். மேலும் சிறுத்தை சென்றுள்ளதால் ஏதாவது ஒரு பயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உள்ளதா என்பதை அறிய வெளியே காத்திருக்கின்றனர். இவற்றை அனைத்தும் போலீசாரும் வனத்துறையினரும் மற்றும் நகராட்சியை சேர்ந்தவர்களும் சேர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அங்கு எவ்வித அசம்பாவித சம்பவம் நடைபெறாமல் இருக்கும் வகையில் பாதுகாத்து வருகின்றனர். ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி மீனாட்சி சுந்தரம். மேரி இமாக்குலேட் பள்ளி வளாகத்தில் சிறுத்தை ஒன்று காவலாளியை தாக்கியுள்ளது. சிறுத்தை நடமாட்டத்தை அடுத்து பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கார் ஷெட்டில் சிறுத்தை தஞ்சமடைந்துள்ளதாகவும் அதனை பிடிக்கும் பணியானது தீவிரமடைந்துள்ளதாகவும் வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் சாமநகர் பகுதியில் உள்ள பள்ளியில் சிறுத்தை ஒன்று காவலாளியை தாக்கியுள்ளது. காயமடைந்த காவலாளி தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேரி இமாக்குலேட் பள்ளி வளாகத்தில் சிறுத்தை ஒன்று காவலாளியை தாக்கியுள்ளது. காயமடைந்த காவலாளி தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிறுத்தை நடமாட்டத்தை அடுத்து பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் தற்போது தகவலானது வெளியாகியுள்ளது. கார் ஷெட்டில் தஞ்சமடைந்த சிறுத்தையை பிடிக்கும் பணியானது தற்போது தீவிரமடைந்துள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் அமுதஜீவன் வழங்க கேட்கலாம். அமுதஜீவன், சிறுத்தையை பிடிக்கும் பணிகள் தற்போது தீவிரமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட சாமநகர் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் சிறுத்தை நடமாட்டம் இருந்து வந்தது வனத்துறைக்கு தகவல் கொடுக்குறாங்க. தகவலின் பேர்ல அங்க வனத்துறை அதிகாரிகள் ஒரு 20க்கும் மேற்பட்ட வனத்துறை அதிகாரிகள் விரைந்து சென்று வருகிறார்கள். அந்த சிறுத்தை அந்த வீட்டில் ஒரு படிக்கட்டில் இருந்திருக்கிறது. அந்த வீட்டில் இருந்து சிறுத்தை அருகம் உள்ள மேரி மார்க்கெட் பள்ளி வளாகத்தில் தாவி குதிக்கும் போது அங்கிருந்து ஒரு வாட்ச்மேன் அங்க பெருமாள் என்பவர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாரு. அப்ப பெயிண்ட் அடிச்சிருக்கும் தலையில பலத்த காயங்கள் ஏற்படுகிறது. பின்பு அங்கிருந்து அவரை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. மேலும் போலீசாருக்கு தகவல் கொடுக்குறாங்க. டிஎஸ்பி அப்புறமா SP ஆல்பர்ட் ஜான் மொத்தம் 20க்கும் மேற்பட்டவர்கள் போலீசாரு அங்கு போலீஸ் மேல நிக்க வைத்து அங்க CSI, YMCA, ஜோன்மிசாவை உள்ளிட்ட பள்ளிகளுக்கு பாதுகாப்பு போட்டுவிட்டு அங்கிருந்து குழந்தைகளை வெளியே பாதுகாப்பாக அனுப்பாமல் அங்கிருந்தே பள்ளிக்கு யாரையும் வெளியே ஒன்றும் அனுப்பாம இருக்கிறாங்க. அப்புறமா வலை வனத்துறை அதிகாரிகள் வலை எடுத்து அந்த சிறுத்தையை பிடிக்கிறதுக்காக அங்க விரைந்து வந்திருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி, அமுதஜீவன், சிறுத்தையை பிடிக்கும் பணியில வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டிருப்பதா சொல்லிருக்கீங்க. பள்ளியில் நுழைந்துள்ள சிறுத்தை நல்வாய்ப்பாக மாணவ மாணவிகள் தரப்பில் எந்த விதமான அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருக்கிறது. மேலும் இதற்கான பணிகள் எந்த நிலையில இருக்கு? விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி, இப்போ தற்போது பாத்தீங்கன்னா வனத்துறை அதிகாரிகள் பாத்தீங்கன்னா தீவிரமான வலைகளை எட்டு வந்துட்டு அந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் எட்டு வந்திருக்காங்க.
இன்ஜெக்ஷன் எடுத்துன்னு வந்து அந்த இதை பிடிக்கிறதுக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வந்து ஒரு கார் ஸ்டாண்டுக்குள்ள வந்து நுழைஞ்சுன்னு இருக்கு. அந்த கார் ஸ்டாண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வனத்துறை அதிகாரிகள் வந்து அதை மூடிட்டு வலையை வந்து விரிச்சு போட்டு அங்கே வந்து பாதுகாப்புடன் போலீஸும் வனத்துறை அதிகாரிகளும் நின்றுக்கிறாங்க. அதுக்கு அருகாமையில் வந்து போலீஸார் வந்து பாதுகாப்புடன் நின்றுக்கிறாங்க. போலீஸ் பள்ளி மாணவர்கள் பாதுகாப்பாக உள்ளே இருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி அமுது ஜீவன். தற்போது சிறுத்தையை பிடிக்கும் பணிகளானது தீவிரமடைந்துள்ளது. திருப்பத்தூர் சாமநகர் பகுதியில் உள்ள பள்ளியில் சிறுத்தை ஒன்று காவலாளியை தாக்கியுள்ளது. காயமடைந்த காவலாளி தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகியுள்ளது. மேரி இமாக்குலேட் பள்ளி வளாகத்தில் காவலாளியை சிறுத்தை ஒன்று தாக்கியுள்ளது. காயமடைந்த காவலாளி தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிறுத்தை நடமாட்டத்தை அடுத்து பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. கார் ஷெட்டில் தஞ்சமடைந்த சிறுத்தையை பிடிக்கும் பணியானது தற்போது தீவிரமடைந்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். திருப்பத்தூர் சாமநகர் பகுதியில் உள்ள பள்ளியில் சிறுத்தை ஒன்று காவலாளியை தாக்கியுள்ளது. காயமடைந்த காவலாளி தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சிறுத்தையை பிடிக்கும் பணியானது தீவிரமடைந்துள்ளது. வனத்துறையினர் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளதாக அண்மை தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. மேரி இமாக்குலேட் பள்ளி வளாகத்தில் சிறுத்தை ஒன்று காவலாளியை தாக்கியுள்ளது. சிறுத்தை நடமாட்டத்தை அடுத்து பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். கார் ஷெட்டில் தஞ்சமடைந்த சிறுத்தையை பிடிக்கும் பணியானது தற்போது தீவிரமடைந்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். திருப்பத்தூர் சாமநகர் பகுதியில் உள்ள பள்ளியில் சிறுத்தை ஒன்று காவலாளியை தாக்கியுள்ளது. காயமடைந்த காவலாளி தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் சிறுத்தையை பிடிக்கும் பணியானது தீவிரமடைந்துள்ளது. வனத்துறையினர் இந்த பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். மேரி இமாக்குலேட் பள்ளி வளாகத்தில் சிறுத்தை ஒன்று காவலாளியை தாக்கியுள்ளது. காயமடைந்த காவலாளி தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிறுத்தை நடமாட்டத்தை அடுத்து பள்ளி மாணவ மாணவிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றப்பட்டுள்ளனர். கார் ஷெட்டில் தஞ்சமடைந்த சிறுத்தையை பிடிக்கும் பணியானது தற்போது தீவிரமடைந்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். திருப்பத்தூர் சாமநகர் பகுதியில் உள்ள பள்ளியில் சிறுத்தை ஒன்று காவலாளியை தாக்கியுள்ளது. காயமடைந்த காவலாளி தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.